கரத்தி பாபு வந்து இதுதானே ஜம்கட்டா ரவி மோகன். ஓ ரவி, ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. ரவி மோகன் ஜே ஜே ஐயோ முன்னாடி வந்துட்டு JR34 பண்ணாங்க. ஆமா நான் உங்கள்கிட்ட சொன்னேன் தானே இவரும் கூட எஸ்கே மாதிரி இப்ப JRன்னு வந்துருச்சுன்னு சொன்னேன். இப்ப JM ஆகிட்டாங்க சொல்லி மறு மாசமே வந்து மாத்திட்டாங்க. அவரே மாத்திக்கிட்டாரு. என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு as I am suffering from vaccine. ஓகே ஹலோ வணக்கம். ஹலோ எவ்ரிவன். கரத்தி பாபு. ஆனா இது பாத்துட்டீங்களா இல்ல இப்பதான் என் கூட பாக்குறீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். காமெடி படமா சீரியஸான படமா? அரசியல் படம், பொலிட்டிக்கல் சட்டையர்னு நினைக்கிறேன். மேபி சட்டையரா என்னன்னு தெரியல, பட் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மூவி. ஏன்னா பேர்லயே பயங்கரமான பேர், கராத்தே பாபு. அதனால தான் கொஞ்சம் லைட்டா டவுட் இருந்துச்சு, கராத்தே பாபு காமெடி படமோ அப்படின்னு நான் நினைச்சேன். டைரக்டர் பேரு கணேஷ் பாபு. ஐயோ அங்கேயிருந்து எடுத்து இங்க கொஞ்சம் வச்சுட்டாராங்கிற டவுட்ல எனக்கு வந்துச்சு. ஒருவேளை கராத்தே மாஸ்டரா இருப்பாரோ? ஜெயம் ரவி ரவி மோகனா மாதிரி வர முத படம் இதுன்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் எனது கட்சியை சேர்ந்த சட்டமன்ற தெரிந்து கொள்ள இவ்வளவு பெயரில் என்ன இருக்கிறது? அரபு நாடு. தாடா இயக்குனரின் முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெயர்கள் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, மனித தொடர்புகளின் அடிப்படை பகுதி. ஒரு நபரின் பெயர், அவரின் மூதாதையர் யார், அவர்கள் வரலாறு என்ன, அவர்களின் கலை கலாச்சாரம் பண்பாடு என்ன என்பதை பறைசாற்றும். ஒரு இனத்தின் செல்லும் பேராற்றலை பெயர்கள் இணைப்புகளை வளர்க்கலாம், உணர்ச்சிகளை கிளறலாம். பெயர்கள் நாம் யார், எங்கிருந்து வருகிறோம் என்பதற்கான சமிக்கைகள். மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடாக மாறியதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. தமிழ்நாடு தமிழகமாகாமல் இருக்க பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நிஜ அரசியல் எதுவும் பேசுறாங்க. RK நகர் சட்டமன்ற உறுப்பினர் RK நகர், அதே கொஞ்சம் சர்ச்சையான ஏரியா தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் மிக அழகாக பேரின் முக்கியத்துவத்தை விளக்கி பேசினார். அவருடைய தமிழ் புலமைக்கு நான் என்றும் தாசனே. அவர் என்னுடைய பழைய பெயரை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சரி, என்னுடைய பெயருக்கு வருவோம். உங்கள் அனைவருக்கும் என்னை சண்முக பாபுவாக தான் தெரியும். ஆனால் எனக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. 17 வருடங்களுக்கு முன் RK நகர் மக்களால் எனக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அது. அந்த பெயர் தான் என்று உங்கள் முன் என்னை கொண்டு வந்து நிறுத்தி. கராத்தே பாபு. கராத்தே பாபு ரவுடியில இருந்து பொலிட்டிஷியன் ஆயிட்டாருன்னு சொல்றாரா? ஆமா, புதுப்பேட்டையோட இன்னொரு வருஷன். ஆமா, எழுதி இயக்கியவர் மாண்புமிகு கணேஷ் கே பாபு. அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இது அந்த JR34 சொல்லிட்டு முன்னெல்லாம் ப்ரொமோ பண்ணிட்டு இருப்போம், போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருப்போம். அதுதான் இப்போ JM34 ஆக்கி கராத்தே பாபுவா வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஆனால் ரொம்ப சீரியஸான படம் இருக்கு, அப்படிதான் நான் நினைக்கிறேன். வித்தியாசமான ஒரு பொலிட்டிக்கல் கதையா இருக்கும். ரொம்ப 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 பொலிட்டிக்கல் படம், இன்டென்ஸா இருக்கு அவர் பேசுற அந்த விதம். ஆனா நீங்க எப்படி இப்படி பாத்தீங்க? நான் நோட் பண்ணவே இல்லை, நான் பாத்துட்டு இருக்கும்போது நீங்க சொன்னதை பார்த்தேன். சக்தி சக்தி வந்திருக்காரு. பையராச்சா நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். கணேஷ் கபூர் டாடா படமும் நல்லதா இருக்கு. இந்த டைரக்டர் வேற படம் எடுத்திருக்காரு, டாடா டைரக்டர். அப்ப நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டாடா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ ரவி மோகன் அவர்கள் வந்துட்டு கதையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் தேர்ந்தெடுக்கிறாரு. போன படமும் பார்த்தோன்னா பராசக்தி இஸ் ஆல்சோ பொலிட்டிக்கல், அத மாதிரி கதை தானே, இந்திய எதிர்ப்பு வச்சு தானே அந்த படத்தை. இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ எப்படி உருவாகிறாருங்கிற கதை சொல்றாங்க நான் நினைக்கிறேன். ஹீரோயின் யாருன்னு தெரியல. அதான் நானும் இவ்வளவு பாத்துக்கிட்டு இருந்தேன், எங்கடா ஹீரோயின் எதுவுமே காட்டல. இதுல கூட நான் பார்த்தேன், அந்த யூடியூப் மேல பேர்ல வந்துச்சுல, அது ஹீரோயின் பேர் இல்ல போல, என்னமோ டவுலியா என்னமோ அப்படி என்னமோன்னு வந்துச்சு. அதனால எனக்கு சரியா தெரியல. பாருங்க, ஸ்கிப் பண்ணிருங்க. அப்பதான் டவுடி ஜிவால். அது ஆம்பளை பேரா பொம்பளை பேரா சரியா தெரியல. மேபி அவங்க தான் ஹீரோயினா இருக்கலாம். டவுடி ஜிவால். ஓ ஹீரோயின் தானோ? அவங்கதான் ஹீரோயின் போல. என்ன என்னோட ஃபாலோவர் கம்மியா வச்சிருக்காங்க. இல்ல கூட போயிடுவாங்க. சும்மா லாட்டிங் சொன்னேன். நல்லா தான் இருக்காங்க. பெஸ்ட் விஷஸ் டவுடி ஜிவால், நீங்க அழகா தான் இருக்கீங்க. நான் சொன்ன ஜோக்க 34 வெள்ளி
ஆனா ஆமா RM34 இப்பதான் நான் பார்த்தேன். அப்ப ஷார்ட் ஃபார்மா இதுக்கப்புறம் RM ரிங்கிட் மலேசியா மலேசியால இந்த மாதிரி நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன்.